சார் இப்போ வந்து ஜியோ ஒன்று வந்து கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஜியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த வெளியில என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஊர்கள் பெயர்களில் காலனி பெயர்களுக்கு பின்பு இருக்கக்கூடிய சமுதாய பெயர்கள், அதாவது ஜாதி பெயர்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருந்திருந்தாங்க. இது நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே இந்த கேள்வி எழணும். எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது, எவ்வளோ கேவலப்பட்ட ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வரைவை அவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. திமுக அரசாங்கம் எப்பயுமே இந்த சட்டத்தை மதிப்பது கிடையாது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் செல்லும், கோபாலபுரத்துக்கு செல்லாது. இப்போ உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னே, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மக்கள் தான் பின்பற்றணுமே தவிர அவர்கள் பின்பற்ற மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து விஞ்ஞானி இன்னமா சொல்லி முடிச்சிடறேன், நீங்க நல்லா கேளுங்க, ரொம்ப நிறைவா பேசுவோம், மன்னிச்சிடுங்க. நான் கேட்டுக்கிறேன். நானு ஏன் வச்சான்னா, சிடி நாயுடு அவள் யாழ் இல்ல, தமிழன் கிடையாது. அப்ப தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கு முதலமைச்சர் ஆண்டாக்க தெலுங்குக்காரன் பேர் வைப்பாரா, தமிழன் பேர் வைப்பாரா? தெலுங்கர் பேர் தான் வைப்பாங்க. அதான் வச்சிருக்காரு. இப்ப எல்லாம் கேக்குறீங்க சிடி நாயுடு வச்சீங்க, அவராலு. அதே வந்து ஐயா முத்துலிங்க ராமலிங்க தேவர் பேரை வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பான் சொல்லுங்க பாப்போம். இல்ல சின்ன மருது பெரிய மருது பேரை வச்சு என்ன பண்ணிருப்பான்? விட மாட்டான், கதறுவான், கொடி பிடிச்சிருப்பான், அப்படியே கதறி கொந்தளிச்சிருப்பானுங்க. இப்ப என்ன பண்ணிட்டான்? வாய் பூட்டி மௌனம், அவ்வளவுதான். கண்டிப்பா சார். இப்போ அந்த கரூர் சம்பவத்திற்கு முன், கரூர் சம்பவத்திற்கு பின் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்திற்கு பின் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் சூழல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து மாறுபட்டிருக்கு. அண்ணன் சீமான் சொன்னதுதான், எல்லா அரசியல் கட்சியும் இந்த கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்தது. அதில் அரசியலே செய்யாத ஒரு ஆள் யாருன்னா அண்ணன் செந்தமன் சீமான். என்ன சொன்னாரு? அவன் என் தம்பி, அதை பார்த்த மாதிரி இருப்பான், சின்ன பிள்ளை, யாரும் எதிர்பார்த்து சாகல. அப்ப சாகத்துக்கு வருவாங்களா? அது எப்படி வருவாங்க? வரமாட்டான். விஜய் என்ற ஒரு திரைக்க வச்சு ஒரு லூசு கமனாட்டியை பார்க்க வந்த மக்கள், பெருசான்மை வந்த மக்களுக்கு ஒரு விபத்து நடக்குது, அந்த விபத்தை பார்த்து இவன் செத்துப்படி சொன்னே ஓடி போயிட்டான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கேன் சார். இப்போ வந்து ஜியோ ஒன்று வந்து கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஜியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வெளியில என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஊர்கள் பெயர்களில் காலனி பெயர்களுக்கு பின்பு இருக்கக்கூடிய சமுதாய பெயர்கள், அதாவது ஜாதி பெயர்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருந்திருந்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சாலையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சாலைக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த அறிக்கைக்கு பின்பு தான் முதல்வர் அவர்கள் அந்த சாலையை ஓப்பன் பண்றாங்க. அப்போது இதை பார்க்கும்போது வந்து தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில முதல்வர் அவர்களே வந்து அதை கடைபிடிக்கலையே, அப்புறம் மற்றவர்கள் எப்படி கடைபிடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சார். இது எப்படி பார்க்குறீங்க? எழுதல, எழணும். இது நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே இந்த கேள்வி எழணும். எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது, எவ்வளோ கேவலப்பட்ட ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வரைவை அவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாடு பூரா எல்லா தெருக்களிலுமே வந்து சாதி இல்லாத பேரை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 தினங்களுக்கு அதுக்கப்புறமா சொல்கிறீங்க, இந்த கோவை அவினாசி சாலையில் வந்து அவ்வளோ பெரிய பொருட்களுடைய நீ கட்டுக்கிற மேம்பாலத்துக்கு சிடி நாயுடு அவன் பேரை வைக்கிறாங்க. அப்போ இதில் எவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் இருக்குது பார்க்கணும். இதில் நம்ம நினைக்கிறோம் என்னென்னா, இப்போ அவங்க நிலைப்பாடு ஒன்று இருக்குது, நம்மளுடைய கோரிக்கை கொதிப்பு கொந்தளிப்புங்கிறது ஒன்று. ஏன்னா இது தமிழ்நாடு, இது உங்கள் நாடு இல்லை, உங்கள் நாடு தெலுங்கு நாடு, இது தமிழ்நாடு. உங்கள் கொதிப்பு எனக்கு தெரியுது. இப்போ நாம் பார்க்குறது என்னென்னா, இப்போ எங்கள் ஊரில் சொல்லுவாங்க தங்கச்சி, சாகம் போகும்போது சங்கரான்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த திராவிட மாடலுடைய கடைசி ஆட்சி இறுதி கடல் இருக்குது. அப்போ திமுக அரசாங்கம் குத்தூசரும் கொலவசரமாக கிடக்குங்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இதுலேருந்து ஒரு திமுக அரசாங்கம் இந்த திராவிட மாடல் ஆட்சி குத்தூசரும் கொலவசரமாக கிடக்குது. அது இப்படி சாகலாம், 3 மாதம் கழிச்சும் சாகலாம், 6 மாதம் கழிச்சும் சாகலாம். ஏன்னா வந்துருச்சு,
இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இதுதான் வந்து கடைசி ஆட்சி. இதனால நீங்க இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும். இனி ஒருபோதும் இந்த மண்ணுள்ள வரை இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் வரப்போது இல்லை. இது நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் தெரியும். நான் முடிக்கல, குறுக்கிட வேண்டாம், மன்னிக்கணும், நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய உள்ள இருக்கு. இப்போ இந்த சிடி நாயுடை எங்கே கொண்டு வந்து அங்கே விட்டாங்க, அது ஒரு கேள்வி வருதுல்ல. இது நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஊடகங்கள் கேட்குறாங்க, ஒரு சமூக வலைத்தளம் பார்க்க முடியல. எல்லாமே ஒட்டுமொத்தமாக என்னப்பா சிடி நாயுடு அவர் பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் கூட அதுக்கு அவர் ஏன்டா கோயம்புத்தூர் வந்தார் அவர் அப்படிங்கிற கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த திமுகவுடைய தில்லாலங்கடி வேலையை சொல்லணும்ல. இப்போ திமுக காட்டுற அந்த இந்த இந்த வேலை இருக்குல்ல, அதை நம்ம சொல்லி முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். திமுக அரசாங்கம் எப்பயுமே இந்த சட்டத்தை மதிப்பது கிடையாது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் செல்லும், கோபாலபுரத்துக்கு செல்லாது. இப்போ உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னே, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மக்கள் தான் பின்பற்றணுமே தவிர அவர்கள் பின்பற்ற மாட்டாங்க. இதுதான் முதல் கருத்து. அப்படி அவர்கள் பின்பற்றுவதாக இருந்தாக்க 2 நாளைக்கு முன்பாக வந்து எல்லா சாலைகளுக்கும் வந்து சாதி இல்லாத பேரத்தை வைக்கணும்னு சொன்ன ஒரு அரசாங்கம் 2 நாட்களிலே மிகப்பெரிய ஒரு சாதி ஜிடி நாயுடுன்னு ஜாதி தான் அது. அதுலேயும் பாருங்க, இது நான் மன்னிக்கணும் திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் நிறைய கேளுங்க, நான் சொல்கிறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இது முக்கியமான தவறு, மக்கள் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் இருக்குது. ஏன் வச்சாங்க வைக்கணும், அந்த நாயுடு யார் நம்ம சொல்லித்தாங்கணுங்க, இது ஏன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, அந்த மண்ணில் எண்ணற்ற தலைவன் இருக்கான். அந்த மண்ணுக்காக மொழிக்காக உசுர விட்டான் பாருங்க தலைவன், எண்ணற்ற பேர் இருக்கான். அதில் முதன்மையாக தான் என்ன இருக்கிற ஆளுகளில் வந்து எங்கள் ஆளுங்க இருக்காங்க, எங்கள் பெரும்பாட்டங்க இருக்காங்க. அதில் யார் பேரையுமே அவங்க தொடலை. என்ன எங்கள் பெரும்பாட்டங்க பேர் யார் பேருமே தொடலை, எண்ணற்ற பேர் இருக்காங்க, ஒருத்தர் இல்லை. இப்போ வரலாற்றுக்கு முன்னோட விட்டுருங்க, இப்போ ரத்ன சாவதி ஐயாலாம் அங்கே தான் இருக்கிறாரு. என்ன யார் பேர் வாவுசியா பேர்லாம் வைக்க வேண்டியது தானே, சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆட்களே இல்லையா, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை. சரி, அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டுக்கு உசுர கொடுத்தவங்க என்ன பேரை வைக்காம இவங்க பேரை ஏன் வச்சாங்க, இதான் பாயிண்ட். இங்க வாங்க, இப்போ அவங்க வந்து விஞ்ஞானி இன்னமும் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க நல்லா கேளுங்க, ரொம்ப நிறைவா பேசுவோம், மன்னிச்சிடுங்க, நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன் வச்சான்னா, சிடி நாயுடு அவள் யாழ் இல்லை, தமிழன் கிடையாது. அப்ப தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கு முதலமைச்சர் ஆண்டாக்க தெலுங்குக்காரன் பேர் வைப்பாரா, தமிழன் பேர் வைப்பாரா? தெலுங்கர் பேர் தான் வைப்பாங்க. அதான் வச்சிருக்காரு. இப்ப எல்லாம் கேக்குறீங்க சிடி நாயுடு வச்சிங்க, அவராளு. அப்ப தமிழ்நாட்டு தமிழ் ஆண்டா தமிழன் பேர் வைப்பாங்க. அப்ப தமிழ் ஆள் இல்ல, அப்ப யார் பேர் வைப்பாங்க, அவன் சொந்தக்காரன் பேர் தான் வைப்பான். இப்ப நீங்களே இன்னும் கூட ஒரு கருத்து உங்களுக்கு இன்னும் பிரியமா சொல்றேன். ஒரு கேள்வி இருக்கா, ஒரு பிக்காலி சிரிக்கு ஒருத்தர் இருக்கா, உஷாராணி அந்த பொம்பளை பேரு, பார்க்க குரங்கமா சுத்திட்டு பால. என்ன அந்த பொம்பளை என்ன பண்ணுவான்னா, ராசராச சோழன் எங்க ஆளு தான், தெலுங்கர் தாங்க, எங்க திருவள்ளூர் எங்க நாத்தனாவுக்கு புருஷேன்னு சொல்லுவா. அப்பெல்லாம் நமக்கு மனசு கொதிச்சு செருப்பை கொண்டு அடிப்பான்னு தோணும் நம்ம மனசுக்கு. ஏன் நம்ம மான தமிழன், வருமா வராதா, கோவம் வரும் வராதா? என்ன தெய்வ புலவன் திருவள்ளுவனை தெலுங்குன்னு சொல்லுவாங்க. அவ அப்படிப்பட்ட பிக்காளி சிரிக்கையெல்லாம் பேச வச்சது இந்த திராவிட மாடல் அரசு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட சமூகத்தில் வந்தவர் தான் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் என்ன பண்ணுவாரு, இது கடைசி ஆட்சி, கடைசி காலம் முடிய போது, சாக போகும்போது சங்கர கத்துறாங்க. அப்ப என்ன பண்ணணும், 10 நாளோட ஆட்சி முடியலாம். அப்ப என்ன பண்ணணும், இது மிக ரொம்ப பணத்தை நாங்கள் போட்டு செலவு பண்ணி ஒரு பாலத்தை கட்டோம். அப்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாலத்துக்கு 7 தெலுங்கு பேர் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் பதில், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப தங்கச்சி கண்டிப்பா சார், நீங்க வந்து இது நாயுடு அப்படின்றத ஒரு சமூகம் சொல்றீங்க. ஆனா காமாட்சி நாயுடு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை நான் சொல்லிடுறேன் சார். நாயுடுன்றது ஒரு சமுதாய பெயர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சமுதாய பெயர் கிடையாது அப்படின்னு எதை வச்சு சொல்றாருன்னா, கௌரவ நாயுடு அப்படின்னு வச்சிருந்தாதான் தவறு. அதாவது அந்த நாயுடு சமூகத்திலேயே ஒரு சில பிரிவுகள் இருக்கு, அந்த பிரிவுகளை குறிப்பிட்டு பெயர் வச்சிருந்தாதான் அது தவறு அப்படின்ற மாதிரி காமாட்சி நாயுடு மாதிரியான ஆட்கள், அதாவது திமுக இருக்கக்கூடிய விமர்சகர்கள் எல்லாமே சொல்றாங்களே. நம்ம இதை எப்படி பாக்குறது? ஐயா காமாட்சி ஐயாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திமுகவுடைய ஒரு தொங்கு சதை, ஒரு வாடகை வாய், அவ்வளவுதான். இல்ல அவர் சொல்றத பாக்கும்போது நோட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் அவருக்கு பதில் சொல்லியிருக்கேன், அவர் கருத்துக்கு நான் பதில் சொல்லல. அவர் யார் பதில் சொல்லியிருக்கேன். ஐயா காமாட்சி நாயுடு நாயுடு பேரவைன்னு சாதியிலேயே ஒரு கட்சி ஒன்று வச்சுக்கிட்டு
என்ன திமுகவோட தொங்கு சதையா என்ன வர்றவர் தான் காமாட்சி நாயுடு. நம்ம அவரை பற்றி இங்கே விமர்சனம் பண்ண தேவையில்லை. அவர் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெலாம் கிடையாது. அவர் வயசான மனுஷன் என்ன அப்படியே எல்லாத்தையும் விடுவார். அவர் சேனலில் பேர் குக்கு கூற வேலை தான் அவங்களுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அவர் விமர்சனம் பண்ண முடியல. இப்போ அவர் சொன்ன கருத்துக்கு வரேன். இப்போ மதுரையில் பாருங்களேன், நாயக்கர் மகால் இருக்கா, இதெல்லாம் பாயிண்ட் பிடிக்கணும். அப்போ கட்ட பொம்மலு ஆண்டார்ல, அப்போ இவங்களையே தூக்கி பிடிச்சி நம்ம தமிழுடைய வரலாற்றை மறைப்பது. அப்போ இன்னும் ஒரு எதுக்காக அது சீட்நாடு பேர் இந்த வச்சிருக்காங்கன்னு சொன்னாக்க, இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் 100 ஆண்டோ நாம் இருக்க மாட்டோம், ஆனால் அவங்க வாரிசு நம்ம வாரிசு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏய் பாத்தியா எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கொடுத்துருக்கான் பாடுறா. இப்போ பாருங்க, எல்லா கிராமங்களில் இருக்கிற எல்லா நகராட்சியில் உள்ள அந்த பேருந்து நிலையத்தை பூரா மறுசீரமைப்பு பண்ணுறான். என்ன பண்ணுறான்? மறுசீரமைப்பு. என்ன பெயிண்ட் அடிக்கிறான். அடிச்சு என்ன பண்ணுறான்? கலைஞர் பேருந்து எங்க ஆடுதுறையில் இருக்குங்க. அது வந்து காமராஜர் பேருந்து நிலையங்க. அந்த பேருந்து நிலையத்தை பார்த்து பாருங்க, சொட்டை அடிச்சு விட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டு கருணாநிதி எல்லாத்துக்கும் கருணாநிதி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இன்னும் 3 மாதத்தில் கடைசி ஆட்சி முடிய போகுது, அதுக்கப்புறமா இங்கே வர வேண்டிய ஆட்சி தமிழ் தேசிய ஆட்சி வரப்போகுது. அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிச்சு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்துக்கும் அப்பன் பேர் இல்லை பெரியார் பேர். இப்போ இதை சொல்கிறீங்களே, இந்த சாதிக்குடைய முட்டு கொடு பாய்க்கிறீங்களா? அவன் என்ன கீரமணியா வீரமணியா? அந்த ஆள் பேர் சுலபி பாண்டியா, இந்த குளத்தூர் மணி, இந்த கோவை ராமகிருஷ்ணன், ஒரு கோஷ்டி இருக்கான். எப்படி சாதி, ஐயோ சாதி கத்துவாங்க, அப்படியே கதறுவாங்க. என்ன நாடு சாவாங்க அப்படியே. இப்போ எங்கே இருக்கான் இந்த பிக்காளி பையன்? எங்கே இருக்கான்? இப்போ வாய் திறக்க மாட்டேங்கிறான். எங்கள் அண்ணன் திரும்ப உள்பட சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அதே வந்து ஐயா முத்துரையன் ராமலிங்க தேவர் பேரை வச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சின்ன மருது பெரிய மருது பேரை வச்சு என்ன பண்ணியிருப்பான்? விடமாட்டான், கதறுவான், கொடி பிடிச்சிருப்பான், அப்படியே கதறி கொந்தளிச்சிருப்பானுங்க. இப்போ என்ன பண்ணிட்டான்? வாய் பூட்டி மௌனம், அவ்வளவுதான் அவன், அவ்வளவுதான். அது போல தான் சொல்கிறேன் தங்கச்சி, அவனுடைய இறுதி ஆட்சி முடிய போது, அதால் தன் சாதி பேரையும் தப்பம் பேரையும் வைப்பான். அவனுக்கு சட்டத்தை பற்றி கவலை மாட்டான். அந்த சட்டம் மக்களுக்கானது, திமுகவுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ நீ இன்னும் கூட ஒரு உதாரணம் உங்களுக்கு தெளிவாக இப்போ சமகாலத்தில் சொல்கிறேன் பாருங்களேன். சென்னை இந்த டிஜிபி அலுவலகத்து வாசலில் பார்த்துங்க, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து ஒரு விசிக ரவுடி கும்பல் வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. நம்மளே பார்க்குறோம், எல்லா காலையிலையும் பார்க்குறோமே. அதில் என்னது மாற்றுதா இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். திட்டமிட்டு 5க்கு மேற்பட்ட நபர்களை வந்து குண்டர்கள் வந்து அடிக்கிறாங்க, செருப்பை கொண்டு அடிக்கிறாங்க. இந்த ஆள் ஒரு ஆள் தடுமாறுறாங்க, கண்டுக்கிட்டு பாவம் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன். அப்போ தற்காப்புக்கு என்ன பண்ணுறாரு? நகம் வெட்டி எடுத்து யாரையோ பிடிச்சி கிழிக்கிறாரு. அது ஒருத்தன் கையில் பட்டுருச்சு. இது அப்போ காவலர் பார்க்குறான், போலீஸ்கார் அங்கே தான் இருக்கிறான். அப்போ அந்த டிஜிபி ஆஃபீஸில் எல்லாம் பூந்து வந்து அவங்க 5 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி குண்டாஸ் பண்ண வேண்டாமா? ஆனால் போட்டாங்க யார் பேரில்? ஏர்போர்ட் மூர்த்தி பேரில். அப்போ சட்டம் அவங்களுக்கு இருக்கா? சட்டம் யாருக்கு இருக்கு? பிருந்தா சங்கருக்கும் தம்பி முருகேசனுக்கும் இந்த மக்கள் தான் இருக்க தவிர அவங்களுக்கு இல்லை. அவங்க வேற. உண்மையிலேயே சட்டத்தை மதிப்பதாக இருந்தால் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஒரு வழக்கறிஞர் போட்டு அடிக்கிறாங்களே, பார்த்துருப்பீங்களா நீங்க? திரும்ப அவர்களுடைய காரை இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு சம்பவம் பாருங்க. நீ என்னதான் போய் சொன்னாலும் எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் இது அநியாயமா இல்லையா? கண்டிப்பா உண்மையை பேசுங்க, யதார்த்தம் பேசுங்க. என்ன போலியா முட்டு கொடுக்காதீங்க. என்ன இப்ப இதை அதிகார திமிரு. இப்ப நீங்க சொல்றீங்க திட்டமிட்டு எங்களை வந்து அவர் எங்கடா வந்தான்? ஏன்டா அவன் அது பைக் கூட கிடையாதுங்க, ஒரு ஆக்டிவா மாதிரி ஒரு வண்டி. அது தெளிவா தெரியுது. அது அதை வந்து அவன் போறான், இடிச்சாங்களே இடிக்கலையே தெரியல. ஒரு நிமிஷம் நிக்குது, ஒரு 5-6 பேர் ஓடியாரான் வந்து அவனை போட்டு டமால் 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 அடிக்கிறான். அவன் உசுரை தப்பிக்கிறதுக்கு அந்த பார்க் ஹவுஸுக்குள்ள ஓடுறான். அந்த வழக்கறிஞருங்க, அவன் பேர் நமக்கு பேரெல்லாம் தெரியாது, யாரோ ஒருத்தன் பேர் தெரியாது. அந்த அந்த வழக்கறிஞர் தப்பிக்க உசுறு தப்பிக்க ஓடுறான். அவனை பிடிச்சி அடிக்கிறான். அவன் என்ன பண்றான்? பேன்னு கிடக்குறான். இது எவ்வளவு பெரிய உண்மையிலேயே இந்த மண்ணிலே அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு பொறுப்புல இருந்து இந்த சட்டத்தை, நீங்க கேட்ட சட்டத்தை மதிச்சிருந்தா இப்படி ஒரு சம்பவத்தை கண் முன்னே நடக்க விட்டுருப்பாரா? அப்ப சட்டம் இருக்கா அவங்களுக்கு? ஏன் இவரும் திமுகவின் தொங்கும் சதை.
இப்போ புரியுதுங்களா? ஆகவே தான் நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ பதில் வரேன். நீங்கள் கேட்ட சட்டம் மக்களுக்கானது தவிர இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இல்லை. இந்த சட்டம் நமக்கு செல்லும், அவங்களுக்கு செல்லாது. அவங்க அதிகாரத்து மேல் ஆடுறாங்க. அதுக்கு இன்னும் 6 மாதத்துக்கு டைம் இருக்கு. இந்த 6 மாதம் முடிஞ்ச உடனே ஆம்போ நின்றுவாங்க. இதை மக்கள் வேடிக்கை பார்க்கத்தான் போறாங்க. இது சத்தியம், நான் சொல்றேன். கண்டிப்பா சார். இப்போ இந்த கரூர் சம்பவத்திற்கு முன், கரூர் சம்பவத்திற்கு பின் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்திற்கு பின் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் சூழல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து மாறுபட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் ஏடிஎம்கே, அதாவது அதிமுகவோட கூட்டணி போறதற்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பல விதமா பேசுறாங்க. ஏன்னா பிஜேபி முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த களம், அரசியல் களம்? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. அண்ணன் சீமான் சொன்னதுதான், எல்லா அரசியல் கட்சியும் இந்த கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்தது. அதில் அரசியலே செய்யாத ஒரு ஆள் யாருன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான். என்ன சொன்னார்? அவன் என் தம்பி, அதை பார்த்த மாதிரி இருப்பான், சின்ன பிள்ளை. திடீர்னு 29 பேர் 30 பேர் செத்துட்டான்னு சொன்னேன். என்ன தெரியாமல் அவன் வந்து சென்னைக்கு போயிட்டான். பரவாயில்ல, நான் அண்ணன் நான் வந்திருக்கேன், நாளைக்கு தம்பி வருவான், இது ஒரு விபத்து தானே சொல்லிட்டு அரசியல் செய்யாத ரொம்ப கவனமாக கையாண்டது யார்? செந்தமிழன் சீமான் தான். அந்த இடத்துல யாரும் கிடையாது. அன்னை தருமபுரியில் வந்து மலைகளின் மாநாடு பேசி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அன்று இரவே வந்து தூங்காமல் அந்த கார்லேயே பயணிக்கிறாங்க. அந்த இரவோடு இரவாக அந்த கரூர் மண்ணுக்கு வந்து அந்த இரவு 2:45 மணி நினைக்கிறேன், அந்த அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு எல்லாரும் சந்திக்கிறாங்க. அப்புறம் ஓய்வுக்கு போயிட்டு திரும்பவும் 4 மணி வந்துடுறாங்க அண்ணன். அப்போ இதில் அரசியல் ஆதாயம் பார்க்காம மக்களுக்காக நின்றுதாருன்னா செந்தமிழன் சீமானை தவிர யாரும் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறான்? இந்த சம்பவம் நடந்த தங்கச்சி, என்னுடைய பார்வையை சொல்கிறேன், இது என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். நான் பார்க்குறேன், ஊடகம் பார்க்குறேன், செய்தியாளர்கள் பார்க்குறேன், நிறைய பேர் பேசுகிறாங்க பார்க்குறேன், நிறைய பேர் நேரலை போடுறான் பார்க்குறேன். அதை வச்சு நான் பேசுகிறேன். இது எனக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. இது பேச பற்றி எனக்கு விஜய் முக்கியம் கிடையாது. விஜய் பார்த்தா அவன் லூசு கம்யூனிட்டி. அது இந்த அரசியலுக்கு அன்ஃபிட் நாய் அது. ஏன்னா அதை பற்றி பேசணும்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக பேசலாம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, ஒரு சம்பவம் நடக்குது, அது விபத்து, யாரும் எதிர்பார்த்து சாகலை. அப்போ சாகத்துக்கு வருவாங்களா? அது எப்படி வருவாங்க? வரமாட்டான். விஜய் என்ற ஒரு திரைக்க வச்சு ஒரு லூசு கம்யூனிட்டியை பார்க்க வந்த மக்கள், பெருசான்மை வந்த மக்களுக்கு ஒரு விபத்து நடக்குது, அந்த விபத்தை பார்த்து இவன் செத்துப்படின்னு சொன்னே ஓடி போயிட்டான், இவன் தப்பிச்சா போதும்னு சொல்லி அவனுக்கு ஒன்றும் புரியல, அவன் ஓடிட்டான். இப்போ நாங்கள் அங்கேன்னு எதிர்பார்த்தோம்னா அரசியல் ரீதியாக அரசியல் களத்தில் ஒரு சம்பவம் சொன்னால் அங்கே அந்த புஷியானந்தா அவன் இந்த லயலா மணி அப்புறம் இன்னும் இருக்கிறாங்கல்ல இந்த ஆதவ அர்ஜுனா போன்ற பிக்காதி பசங்க, என்ன அன்பிட்டு பசங்க, அவன் தான் அதை அனுசரித்து கொண்டு போய் இந்த மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்கிறது செஞ்சுருக்கணும். ஒரு தவறு நடந்து போச்சு. ஃபஸ்ட்டு அவன் திட்டமிடல் தப்பு. என்ன இத்தனை மக்களை வந்து திட்டமிட்டோம்னா அதுக்கு இடத்த வாங்கி போட்டு செய்டா. சரி, நீயும் தற்குறி, அவனும் அணில், அறிவு கிடையாது, உனக்கும் சொல் புத்தியும் ஏறல, சுய புத்தி உனக்கு கிடையாது, நீ மென்டல் பசங்களாகிறீங்க. என்ன அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த மக்களை காக்க நின்றுக்கணும். அப்போ 5 நாளாக ஒரு பேர் வெளியே வரல. இதை பயன்படுத்தி நீதான் கவனிக்கணும். இவனுடைய கையலாகத்தனத்தை பயன்படுத்தி திமுக கேமாட்ட பார்த்தாங்க. அப்படியே அன்பில் பொய்யா மகேஷ்லாம் அப்படியே அழுகிறாரு. ஐயோயோ படிச்சு சொன்னண்டா, ஐயோயோ நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறவர், அவ்வளோ நல்லவரா நீனு, எங்கவோ முகர கட்டை காட்டு பார்ப்பான். அப்படியே நடிச்சானுங்க பாரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நடிச்சு என்ன பண்ணணுங்க, இதோட விஜயை முடிவு கட்ட நினைச்சது திமுக. ஆனால் நடந்தது வேறு. அணில் குஞ்சு பசங்க பொருளா வாயை பற்றினு பயஞ்சுன்னு ஓட்டானுங்க. அப்போ பொதுமக்களும் இன்னும் சமூக ஆர்வலெல்லாம் எல்லாம் சேர்ந்து அந்த மருத்துவ வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நாம் தமிழ் கட்சி போன்ற பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் அங்கே போய்ட்டு மக்களுக்கான தேவைகளை பண்ணாங்க. அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுருந்த தங்கச்சி, நல்லா இது பதிவு பண்ணிக்கிறேன். அன்று இரவே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாக ஒரு கடிதம் போடுறாரு, ஒரு குரல் மெசேஜ் போடுறாரு. கரூர் விபத்துக்கு நம்ம நாம் தமிழ் தம்பியில் வந்து குருதிக்கொடை பாசறை எல்லாம் வந்துருங்க, அங்கே எவ்வளோ ரத்தம் தேவைப்படுதோ மக்களுக்கு குரான்ட்டார். அப்போ என் மகனை அனுப்பிச்சு விட்றேன். என் மகன் வந்து பொறுப்பில் இல்லை, ஆனால் வீரியம் என்ன பையன், இப்போ அனுப்பிச்சுடு போ அப்படின்னா. அப்போ நம்ம தம்பிகள்லாம் வந்து ரத்தம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையானதை உணவுகளை வாங்கி கொடுக்குறாங்க. இது ஒரு அரசியல். இப்போ திமுக ஒரு கேம் ஆடினா பாருங்க, இவன் பேசாமல் இருந்தான் பாருங்க, அது அவன் தள்ளி விடுச்சு. வந்தவன் பூரா அங்கேண்டா வந்தார், செந்தில் பாலாஜின்ட்டான். அன்பில் புயமொழி புகேஷ் அங்கேண்டா வந்தார்னு சொல்லிட்டான்.
என்ன இப்போ என்ன அது திருடனுக்கு தேளு கட்டின மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு. என்னடா திருப்பி நம்மளே மாட்டிக்கிட்டோமே, இவனை பார்த்தா முடிச்சு பார்த்தா இவன் நம்மளை முடிச்சு விட்றான் பாருங்க, முடிச்சு விட்டாங்க. இவன் பார்த்தான், ஐயா அண்ணாவளை பார்த்தாங்க, டக்குன்னு காலை போட்டு வா விஜய் வா, உன்னை பார்த்தா நாய் நேரெலாம் கூட கத்துது, என்ன கோழி குரங்கெல்லாம் கத்துது, வாராஜா வாராஜா நீ தேவைதான் எனக்கு, மனுஷ பேர வேண்டாம், நீங்கள் வந்து அணிலாவே வாங்க, ஓட்டுருக்குல்ல ஓட்டுருக்கு ராஜா, நீ அணிலே போதும் வா. இங்கே மக்களை வந்து நீங்கள் அரசியல் படுத்த தேவையில்லை, மக்களுக்கு பொருள் தேவையில்லை, மக்களுக்கு கல்வி தேவையில்லை, ஓட்டுருக்குல்ல யாருக்கு அணில் இருக்கா, இருக்கு வா 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 ஏப்பா எல்லாம் வர்றான்ப்பா வந்துரு. அப்படியே போனாங்க. ஆதவச்சனா பார்த்தீங்களா, தனி விமானம் நேராக போனார், அங்கே செட்டில்டு. அமித்ஷா காலில் விழுந்தாங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு, அவங்க சேஃப். பேருக்கு தான் வந்து ஒரு 4 பேர்த்த கைது பண்ணாங்க தவிர அந்த கட்சிக்காரங்களை கைது பண்ணவே இல்லை. ஏன், அவன் போனது மேலே போயிட்டான். இப்போ ஒன்றும் பண்ண முடியல. இந்த கேப்பை தான் பார்க்கணும். ஒரு சந்தர்ப்பவாத அரசு ஒருத்தன் பண்ணுறான் பாருங்க, யார், ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஆஹா, இதாண்டா சரியான இடம்னு பார்த்து அப்படியே வாரி அணைச்சி வா அணிலே, நல்லா மரம் ஏறுவீங்களா, வாங்க அணிலே, எல்லாம் என் கூட வாங்க, நான் படுத்துக்கிறேன், என் மேலே ஏறுங்க அப்படின்னு எல்லா அணில் குஞ்சும் அவரு வாரி அணைச்சிக்கிட்டு இப்படி குஞ்சிருக்காரு. இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும், மத்திய அரசுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. பேசாம எடப்பாடி பழனிசாமி அவுத்துட்டு இவங்கிட்ட கொடுத்துட்டாருண்ணா பிஜேபி அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. பார்க்குறோம்ல, செய்திகளை பார்க்குறோம்ல. இப்போ இது எப்படி போய் முடியுமே தெரியாது. ஆனால் எது கரூர் சம்பவம் நடந்தாலும் விஜய்க்கு ஆபத்து இல்லை. ஆனால் வெக்கக்கேடு வெளியே போனாக்க உன்னை பொதுமக்கள் செருப்பு அடிப்பாங்க. ஏன்னா மகனை இழந்த தாய் இழந்த மகன், உறவுகளை விட்ட தகப்பன், தன் மனைவியும் மகளையும் ஒன்றாக பறிகொடுத்த ஒரு தந்தையினுடைய கண்ணீர், தன் வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் கதறிய ஒரு தாயுடைய கண்ணீர், இத்தனைக்கும் தாவேக்கா பதில் சொல்லணும். என்ன ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க தங்கச்சி, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய வச்சிருக்கா, ஒரு லூசு கம்யூனிட்டி மேலே இருந்து வேற மரத்தில் இருந்து அந்த கிளை ஒடிச்சு அந்த குழந்தை வயிற்றில் குத்துது. அப்படியே அவ்வளோ கோவம் வருது. என்னடா நீங்களாம் எங்கேருந்துடா வரீங்க நீங்கள்? அந்த பச்சளை குழந்தை என்னங்க பண்ணிச்சு, 1.5 வயசு குழந்தை, கோவம் வருதா இல்லையா? சாரி, இது போகட்டும், இதெல்லாம் பழைய செய்தி ஆயிடுச்சு, இது இருக்கட்டும். இப்போ சமகால அரசியலில் இப்போ இந்த இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சிடி நாயுடு மேம்பாலத்தை கட்டினவர் யார் தெரியுமா? துவங்கியவர் எடப்பாடி பழனிசாமி. செங்கல் மணல் விட்டு சுண்ணாம்பெல்லாம் கரைச்சி கொடுத்தவங்க யார்? ஏவாவேலு. உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலையில் ஐயா ஏவாவேலு கட்டின பாலம் தானே ஆத்தர போச்சு. அதே ஏவாவேலு தலைமையில் இருக்கிற டீம் தான் இந்த பாலத்தையும் கட்டிருக்காங்க. அதில் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. என்ன கட்டின கொத்தனாரு எங்காலு, என்ன உங்களை முடிச்சதை கவனமாக இருப்பார், பார்த்துக்கிடுங்க. வேற கேள்வி கேளுங்க. கண்டிப்பா சார். இப்போ இந்த அரசியல் களம் மாறி இருக்குன்னு சொன்னேன்ல, இது வந்து இதே மாதிரி தான் 2026 எதிரொலிக்குமா? தங்கச்சி வந்து உண்மைக்கும் பொய்க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ ஓங்கி 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 உரைச்சு கத்தினால வந்து பொய் தான், அது ஒருபோதும் உண்மையாக போறதில்லை. இப்போ எங்களே கேட்பாங்களே, விஜய் வந்ததால வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு குறையுமா? அடப்படா பிக்கலிப்பல லூசு பேல என்ன பேசிட்டு இருக்க? விஜய் கிட்ட இருக்கிறவங்க இந்த ரசிகன் குஞ்சுகள். நாம் தமிழ் உள்ளவங்களாம் புரட்சியாளம் போராளி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 8% வாக்கு ஒரு காலம் குறையாது. நாங்கள் பாருங்க இந்த 8 அதிகாரத்தை பிடிக்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரும் அதே தான் பேசிட்டு இருக்கான். அவர் இந்த வாக்கு வங்கி தக்க வைப்பாரா? ஐயோ இவர் கொடுத்த வாக்கு வங்கி இது என்ன? எனக்கு பணம் கொடுத்த வாக்கு வங்கி வாங்கணும் என்ன? பிக்காலிப்பல என்ன அறிவிந்து பேசுறியா, தெரியாம பேசிட்டு இருக்கியா? நான் என்ன சொல்றேன்னா, நாம் தமிழ் கட்சி எடுக்கிற போராட்டம் வேற, நாங்கள் மக்களை அணுகிற முறையே வேற. நாங்கள் மக்களுக்காக நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன எந்த சமரசம் எல்லாம் போயிட்டு இருக்கோம். எங்களை கூப்பிடாம அரசியல் கட்சியே கிடையாது தங்கச்சி. என்ன 1000 கோடி கொடுத்து கூப்பிட்டு கூட நாங்கள் போப்பா, நாங்கள் இந்த மண்ணுக்கான ஆட்கள்ப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அப்போ எங்கள் அரசியல் களம் வந்து வேறு. இப்போ எல்லாம் பாருங்கள், ஓட்டுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் மண்ணுக்கும் மலைக்கும் தண்ணிக்கும் கடலுக்கும் போடிட்டு இருக்கோம். இது எங்களுடைய அரசியல், இது நிலைப்பாடு. அது எங்களை நீங்கள் கம்பேரிசன் பண்ண வேண்டாம். இப்போ 26 விஜய் வந்தாலும் கூட நான் என்ன சொல்ல போகிறேன், விஜய் யாரு? ஒரே பதில் தான், விஜய் அடுத்த கமலஹாசன். அவ்வளோதான் பதில். என்ன அவருக்கு பெருசாக இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். விஜய் யாருப்பா? விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய் அடுத்த கமலஹாசன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன சரத்குமார் வந்து எல்லாமே தான், இவர் வந்தாக அவர் வந்தாங்க மாதிரி தான், இந்த இவனும் வந்தா அடுத்து போயிடுவான். அடுத்து நிற்பானா? இருக்க மாட்டான்.
ஏன்னா இப்பயே பாதி மக்கள் வந்து செருப்பு நடிக்கணும்னு தோத்திட்டு இருக்கான். அது தெரியல இவங்களுக்கு. கூட்டம் வருது, கூட்டம் வருதுடா, ஓட்டா வருமா, உன்னை பார்த்துட்டு போயிடுவேன் என்ன. கண்டிப்பா அந்த பவுடர்லாம் கழிச்சுட்டு அவன் முகட்டை ஊற்றி பாரு, குருன்னு பாரு, கார் திப்பி விட்டுருவேன். அவன் சினிமா நடிச்சு போய் டைலாக் பேசிகிட்டு இருக்கான், அவன் நம்பி போயிட்டு இருக்கீங்கன்னு. எங்கள் அண்ணன் சொன்னதாங்க, மக்களின் பிரச்சனை வந்து மக்கள் வழியை வந்து இதயத்திலேருந்து பேசணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. நீ பேப்பர் படித்து சொல்லிட்டு போகிற நீன்னு. அப்போ இந்த ஒரு சினிமாவில் நடித்ததுனாலே நாடாளுமன்ற தலைவர் உனக்கு எங்கே வருது? இதே பேராபத்தானது, மக்களுக்கு பேராபத்தானது. என்ன, மண்ணையும் மக்களையும் எவன் நேசிக்கிறானோ அவன் வரணும். நாங்கள் தான் ஆளுன்னு சொல்லலை, நீ கூட ஆண்டுட்டு போ, தகுதியோட வா, அரசியல் கற்றுக்கிட்டு வா, அரசியல் பழகு, அப்புறமா அரசியல் படுத்து, மக்களை படுத்து, அதுக்கப்புறம் தலைமையாக இருக்கவா. பைத்துக்கிற மாதிரி வர, செத்து போயிட்டான், ஓடி போயிட்டேன், ஒரு பேர் காண நீங்கள் அரசியல் கட்சியை நடத்துகிறேன்னு. அது ஓகே, இப்போ வேண்டாம், அடுத்து போ. கண்டிப்பா சார், இது அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி.